எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நன்னாடும் மனிதநேய செயற்றிட்டம் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது. எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் டித்வா சூறாவளியால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 10 நாட்கள் வழங்கப்பட்டன. 2ஆம் கட்டத்தில் 200 பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 3 மாகாணங்களின் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் தெல்தனிய பிரதேசத்துக்குட்பட்ட சங்கபோதி மகா வித்தியாலயம், நூரெலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேசத்துக்குட்பட்ட ஸ்ரீ சுமங்கல ஆரம்ப வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டது. மேலும் இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் ரத்தினபுரி மாவட்டத்தில் எம்பிலிப்பிட்டிய பிரதேச இலக்கு பிரிவில் உள்ள அலுதோபு வித்தியாலயத்தில் புதுப்பிக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி சமூக பணி திட்டம் நமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது.